கட்சி மாற தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கரூரில் சக்தி மெஸ் என்ற பெயர் உணவு நடத்தி வரும் திமுக பிரமுகர்கள் 2 சென்னை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதை நாம் தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், கட்சி மாற தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நெருக்கமானவர்கள் என்று 2 பேர் தற்போது சென்னை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்கள். வணக்கம். தற்போது தாவேகா எம்எல்ஏக்கிடம் பேரம் பேசி தாவேகா ஆட்சியை கவிழ்ப்ப முயற்சித்ததாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தற்போது ஒரு யூடியூபர் மற்றும் திமுக முன்னாள் அமைச்சர் ஆதரவாளர்கள் உட்பட மொத்தமாக 4 பேர் தான் கைது செய்யப்பட்டிருப்பதாக முதல் கட்ட தகவலானது வெளியாகியிருக்கிறது. இன்னும் சிலர் கைது செய்வதற்குண்டான வேலைகள் நடத்தப்பட்டு வருவதாக சென்னை காவல்துறை தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டது. நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் தாவேகா அதிக இடங்களில் வெற்றி பெற்று கம்யூனிஸ்டுகள், விசிக, காங்கிரஸ், இந்திய தேசிய முஸ்லிம் கட்சி ஆதரவுடன் தற்போது ஆட்சி அமைத்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தாவேகா ஆட்சியை கவிழ்ப்பதற்காக எதிர்க்கட்சியினர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக குற்றச்சாட்டும் எழுந்தது. குறிப்பாக தாவேகா எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசி மாற்றுக் கட்சியில் சேர்ப்பதற்காக திமுக முன்னாள் அமைச்சர் ஆதரவாளராக ஈடுபட்டுள்ளதாகவும் அதற்கு இடைத்தரகராக பிரபல யூடியூபர் ITPS திருநாவுக்கரசர் என்பது தற்போது செயல்பட்டு வருவதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஊத்தங்கரை தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஒரு புகாரை அளித்திருக்கிறார். அதில் திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற விடுதியில் திமுகவை சேர்ந்த சிலர் தன்னிடம் பேரம் பேசி வேறு கட்சியில் இணைய இவர் வற்புறுத்தி தொடர்ந்து தொல்லை கொடுத்து வருவதாக அந்த புகாரில் தெரிவித்திருக்கிறார். மேலும் சென்னையை சேர்ந்த பிரபல யூடியூபரும் தேர்தல் கருத்து கணிப்பாளருமான திருநாவுக்கரசர் என்பவர் இதற்கு இடைத்தரகராக செயல்பட்டு வந்ததாகவும் அந்த புகாரில் தெரிவித்திருக்கிறார். இதனை அடுத்து திருவல்லிக்கேணி போலீசார் ஊத்தங்கரை தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரம் பேசி மாற்றுக்கட்சியில் இணைய வற்புறுத்தியதாக அரும்பாக்கம் பகுதியை சேர்ந்த IDPS திருநாவுக்கரசர் என்பவர் நேற்று இரவு போலீசார் கைது செய்திருக்கிறார். அவரிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கரூரை சேர்ந்த சக்தி மெஸ் கார்த்திக், அதிபன் ரமேஷ் ஆகியோர் இந்த பேரத்தில் ஈடுபட்டதும் தெரிய வந்திருக்கிறது. இதை அடுத்து தனிப்படை போலீசார் கரூர் விரைந்து சென்று கரூர் கோதை நகரில் வசித்து வரக்கூடிய சக்தி மெஸ் கார்த்திக், அதிபன் ரமேஷ் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்திருக்கின்றனர். மேலும் அவர்களிடம் இருந்த 1 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்திருப்பதாகவும் கரூர் கோதை நகரில் இருக்கக்கூடிய கார்த்திக் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் போலீசார் சோதனை செய்ய சென்ற போது அவரது ஆதரவாளர்கள் போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து விசாரணையில் கைது செய்யப்பட்ட கார்த்திக் மற்றும் ரமேஷ் இருவரும் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. அவர்களது பெயரில் செந்தில் பாலாஜி பின்புலமாக செயல்பட்டு வந்ததாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனை அடுத்து போலீசார் கைது செய்யப்பட்டவர்கள் சென்னை அழைத்து வந்து விசாரணை செய்ய இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விசாரணைக்கு பின்னர் தாவேகா எம்எல்ஏக்கள் பேரம் பேசி மாற்றுக் கட்சியில் இணைய வைக்கும் திட்டத்திற்கு மூளையாக செயல்பட்டது யார், இந்த விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு என்ன தொடர்பு என்பது குறித்த தகவல்கள் தெரிய வரும் என்று போலீசார் தெரிவித்திருந்தனர். தற்போது கைது செய்யப்பட்ட கார்த்திக் மற்றும் ரமேஷ் உள்ளிட்ட அலுவலகங்களில் கடந்த திமுக ஆட்சியின் போது வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்ததும் தெரிய வந்திருக்கிறது. ஏனென்றால் செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு முழு பின்புலமாக இருந்தவர்கள் இவர்கள் தான் என்று தெரிய வந்திருக்கு. தற்போது சென்னை போலீசார் தரப்பில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகிறது. மேலும் அவர்கள் திருநாவுக்கரசு, நரேஷ் உள்ளிட்ட கைது செய்யப்பட்டு அவர்களை கைது செய்து சென்னை அழைத்து வருவதற்குண்டான வேலைகள் நடந்து வருவதாகவும் சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இதில் கைது செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்போது வெளியாகி இருக்கிறது. தற்போது திருநாவுக்கரசு, நரேஷ், தியாகராஜன், கிருஷ்ணன் ஆகியோர் தற்போது கைது செய்வதாக தகவலானது வெளியாகிறது. முதல் கட்டமாக இந்த 4 பேர் கைது செய்யப்பட்ட பின்பு இன்னும் தற்போது 2 பேர் கைது செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் பின்பு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் இதற்கு உடந்தையாக இருக்கும் பட்சத்தில் சென்னை காவல்துறை தரப்பில் முக்கிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அமைச்சர் நிர்மல்குமார் நேற்று காலை வரை இது போன்ற திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கட்சியை கவிழ்ப்பதற்குண்டான தாவேகா கட்சியின்
கவிழ்ப்பதற்கு உண்டான அனைத்து வேலைகளையும் திமுக செய்து வருவதாக குறிப்பிட்டிருந்தார். தற்போது சென்னையில் இது போன்ற சென்னை போலீசாரால் இது போன்ற ஒரு கைது நடவடிக்கை தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ராகவேந்தர், தகவலுக்கு நன்றி.